கல்யாண வீட்ல கட்ட மீச வச்ச அடையாளம் தெரியாத ஒரு ஆள பார்க்க பாவமா இருக்குன்னு சொல்லி கல்யாண பொண்ணு சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறா. அந்த டைம்ல மாப்பிள்ளை ஓடிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு ரொம்பவே வருத்தத்துல இருக்கா. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. வீட்டுல சொன்னா அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துடும், ஊர்ல இருக்க எல்லாரும் இவ்வளவு தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி அது வேணான்னு முடிவு எடுக்கிறா. இல்ல கிணத்துல விழுந்து செத்துடலாமான்னு யோசிக்கிறா. இல்ல அது தப்பு வேணான்னு முடிவு எடுத்துறா. அதுக்கப்புறம் கன் எடுத்துட்டு வந்து தன்னை தப்பா பேசின எல்லாருமே சுட்டு கொண்டுடலாமான்னு யோசிச்சு பாக்குறா. இல்ல அதுவும் வேணான்னு நினைச்சிடறா. நடுராத்திரி ஆயிடுது, எல்லாருமே தூங்கிடுறாங்க. வெளியே வந்து பாக்குறா, கட்ட மீச ஆளு இன்னும் பந்தியில தான் உட்காந்துருக்காரு. இவளும் அவருக்கு சாப்பாடு போடுறா. அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கு மட்டும் எப்படிலாம் நடக்குதுன்னு இவ கஷ்டத்தை சொல்றா. அவர் எதுவுமே பதில் சொல்லாம சாப்பிட்டு முடிச்சு அங்கிருந்து எந்திச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணோட மாமா வந்து ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்றாரு. இவ்வளவு நடக்கிற கஷ்டத்துல இது வேறையான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் ஸ்டேஜ்ல ஏறி கல்யாண பொண்ணு மாப்பிள்ள ஓடி போனதை பத்தி சொல்றா. அவன் ஓடி போனதுக்கு நம்ம ஏன் கஷ்டப்படணும், நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் ஆடி பாடி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. தெரிய வருது, நைட்டு லவ் ப்ரொபோஸ் பண்ண சாமி கிட்டே அந்த கல்யாணம் நிக்கணும்னு வேண்டி இருப்பான். கூடவே பாத்தீங்கன்னா அந்த ஓடி போன மாப்பிள்ளையோட லவ்வரும் வேண்டி இருப்பா. ரெண்டு பேரும் வேண்டினது ஒரு கட்ட மீச வச்ச சாமி கிட்ட.